Hi viewers, welcome to Rishy Travels. நம்ம கடைசியா போட்டிருந்த வீடியோ கூர்க் போயிருந்தத பத்தி போட்டிருந்தோம். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே முதல்ல எங்களோட முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ஆனா நிறைய பேர் Subscribe பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு நம்மளோட Subscribe பட்டனை டச் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் கிடைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற vlog பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டி குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு டீ ஃபேக்டரிங்க. ஸோ டீ ஃபேக்டரியை வந்து விசிட் பண்ணணும்னு எங்களோட கெஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். அந்த டீ ஃபேக்டரியோட நேம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் டீங்க. பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழமையான பிராண்டு. இது குன்னூரில் இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான பிராண்டு. அங்கே தான் நாங்கள் விசிட்டிங்காக போயிருந்தோம். நீங்கள் ஃப்ரண்ட் போஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் இருக்கும் பில்டிங்கு. நான் சரியாக உங்களை அழைச்சிட்டு போனது பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ஒரு 1லேருந்து 2 மணிக்குள்ளே தாங்க இருக்கும். ஆனாலும் ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ள நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனிமூட்டம் தான். பயங்கர குளிராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த விசிட் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவு கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் செலுத்திட்டு ஒரு மினிமமான அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கப்புறமா உள்ள விசிட்டிங் போகிறப்ப அங்கே இருந்தே ஒரு பெண்மணி வராங்க. ஸோ என்ன மொழியில் வேணும்னாலும் அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மெஷினரியும் நம்மள்ட்ட காமிச்சாங்க. இப்போ அதை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேயிலையை வந்து எஸ்டேட்லேருந்து பறிச்சுட்டு வந்த தேயிலையை ஒரு பரவலாக ஒரு மிஷின் மேலே வச்சு அதை வந்து தரம் பிரிக்கிறாங்க. ஸோ தேயிலையை வந்து தரம் பிரித்து அதை வந்து 2-3 ப்ராசஸாக கீழே இருக்க மெஷினரிஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதை நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் கீழே போனோம். அண்டர் கிரவுண்டில் வேறு மெஷினரிஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. நாங்கள் கீழே போனதுக்கு அப்புறமா பார்த்தது பார்த்தீங்கன்னா தேயிலையை மேலேருந்து தரம் பிரித்து கீழே வர்றதை அரைப்பட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2-3 ப்ராசஸாக இருக்கும். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப குறைவான முறையில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால என்னால் டீட்டெயில்டாக வேறு எதுவும் கேட்க முடியல. ஸோ இந்த மெஷினரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ரகமாக பிரிக்குது. இதை பிரித்ததுக்கு அப்புறமா இந்த மெஷினரிஸ் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தேயிலையை வந்து அரைப்பட்ட தேயிலையை வெரைட்டிஸ் ஆஃப் தேயிலையா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அவங்களே தயார் பண்ண தேயிலையில தயார் பண்ண டீ வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது டீ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டீ கொடுக்குறாங்க. நமக்கு லெமன் டீ டைப்லையும் வேணும்னா வாங்கிக்கலாம், நார்மல் டீயும் வாங்கிக்கலாம், மசாலா டீயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரீன் டீயும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. இந்த மெஷினரிஸ்லாம் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு வர்றப்பே பார்த்தீங்கன்னா அதே பில்டிங்ஸில் கீழே வந்து டீ உருவான விதம், அதாவது டீ வந்து எப்படி வந்து இந்தியாவில் டீ எப்படி வந்துச்சு, வேர்ல்டு வைடு டீ எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றி ஹிஸ்ட்ரி, அதே போல் நீலகிரியில் டீ எப்படி வந்துச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே நிறைய ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு ப்ரௌச்சர்ஸாக வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டீ உருவாகினதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தனியாக ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஆனாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் டீயை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து டீ நமக்கு என்ன மாதிரி டீ வேணும் பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் சேல் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சரியான முறையில் ரேட்ஸு ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெரைட்டிஸ் ஆஃப் டீயை வாங்கிக்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எங்களோட கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்க வந்து டீயை ரொம்ப விரும்பி குடிக்கிறவங்க அவங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கூட்டிகிட்டு போனது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறமா எங்களோட கெஸ்ட்டை மறுபடியும் அழைச்சிக்கிட்டு திருப்பி நான் ரூமில் போய் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டூர் சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிஷி டிராவல்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு குறைவான தொகையில் ஒரு நிறைவான சுற்றுலாவை நாங்கள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நன்றி உறவுகளே.